ஸோ நம்ம எல்லாருக்குமே வந்து ஜடேஜா, சாம் கரன் அண்ட் சஞ்சு சாம்சனோட ட்ரேடை பத்தி இப்போ தெரிஞ்சிருக்கோம். அண்ட் இதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குன்றத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். எதுக்காக வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஜடேஜாவையும் சாம் கரனையும் கேட்கறாங்க, அண்ட் எதுக்காக வந்து சிஎஸ்கே வந்து சஞ்சு சாம்சனை கேட்கறாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் ராயல்ஸ்ல இருந்தே வரலாம். ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பினிஷர் தேவை. நீங்க ஜென்ரலா ராஜஸ்தான் ராயல்ஸோட மேட்சஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா லீக் மேட்சஸ்லேயே வந்து அவங்க நல்லா ஆடிட்டே இருப்பாங்க மேட்ச் ஃபுல்லா. ஆனா கடைசியில வந்து கோட்டை விட்டுருவாங்க, பினிஷிங் மட்டும் சரி இருக்காது. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷர் தேவை. ஸோ அதனாலதான் வந்து ஜடேஜாவையும் சாம் கரனையும் எடுத்திருக்காங்க. ஸோ 2 லோவர் ஆர்டர் பேட்ஸ்மேன் எடுத்திருக்காங்க ஃபினிஷ் பண்றதுக்காக. அண்ட் உங்களுக்கே தெரியும் ஜடேஜா வந்து நிறைய மேட்சஸ் வந்து சிஎஸ்கேக்கும் ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ கண்டிப்பா அவர் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் தான். அண்ட் அவர் வந்து எக்ஸ்ட்ராவா போலிங்கும் 4 ஓவர் போடுவாரு, சாம் கரனும் வந்து 4 ஓவர் போலிங் போடுவாரு. அண்ட் ஜடேஜா பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபீல்டரும் கூட, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபீல்டர்ஸ். ஸோ அதுவும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு. அண்ட் ஆக்சுவலா ஜடேஜா வந்து அவரோட ஐபிஎல் கரியர் ஸ்டார்ட் பண்ணது பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்ல தான். அண்ட் இப்ப சிஎஸ்கேக்கு வரும். சிஎஸ்கேல பாத்தீங்கன்னா வந்து லாஸ்ட் இயரே நம்ம பார்த்திருப்போம், டாப் ஆர்டர் ஃபெயிலியர் வந்து நிறைய நடந்தது. அதாவது டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் வந்து சரியாவே பெர்ஃபார்ம் பண்ணல. அவங்க என்னென்னமோ காம்பினேஷன் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, ஆனாலும் வந்து வேலை செய்யல. அண்ட் அவங்களுக்கு வந்து ஒரு இந்தியன் விக்கெட் கீப்பர் வந்து தேவைப்படுது. ஸோ எம்எஸ் தோனி வந்து இன்னும் எவ்வளவு நாளைக்கு விக்கெட் கீப்பிங் பண்ணுவாருன்னு தெரியல. ஸோ அதனாலதான் வந்து சஞ்சு சாம்சனை வந்து செலக்ட் பண்ணாங்க. அவர் வந்து ஒரு இந்தியன் டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன் அண்ட் விக்கெட் கீப்பர். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வந்து லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.